சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 9626899268. கூட்டணியில தத்துவம் மட்டுமே பேசப்படுதா இல்ல ஸ்வீட் பாக்ஸே இங்கே பேசப்படுதா? உண்மையில எங்க தான் சார் போட்டி ரொம்ப ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கு. இல்ல தோழர், இதுல என்ன பெரிய சஸ்பென்ஸ்? நான் நினைக்கிறேன் தலைவர் எங்க போட்டிடுவார்னா எது தொகுதி முக்கியம் இல்லை, எங்க நின்னாலும் ஹிமாலய வெற்றி. ஹிமாலய வெற்றிங்க. தாவேகா பக்கம் யாருமே கூட்டணியும் வரல. இப்பதான் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களோட ஆதரவு இருக்கு. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சப்போர்ட்ன்றது அது எல்லாருமே தரலாங்க, யார் வேணா கொடுக்கலாம். அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் கூட்டணி வரலன்றது அதுவும் தப்பு. நாங்க தான் முடிவு பண்ணணும் கூட்டணி யார் வேணும் வேணான்றது. சார் கூட்டணி இல்லாதன்றதுனால தாவேகாக்கு எந்த வகையிலுமே பின்னடைவு இல்லைன்னு. திமுகவுடைய ஓட் பேங்க் அது உடஞ்சி எங்கள்கிட்ட வரும்போது, விசிகேவுடைய ஓட்டு வங்கி உடஞ்சி எங்கள்கிட்ட வரும்போது, காங்கிரஸோட ஓட்டு வங்கி எங்கள்கிட்ட வரும்போது, நாம் தமிழரோட ஓட்டு வங்கி அடிச்சு நொறுக்கிட்டு இந்த பக்கம் வரும்போது எந்த கட்சியோட நாங்கள் கூட்டணி ஃபியூச்சர்ல திமுகவும் அதிமுகவுமே கூட்டணி வைக்கணும். இது பெரிய நீங்க வேணா பாருங்க. அதுக்குதான் விஜய் அவர்கள் தான் காரணமா இருக்க போறாங்க. நீங்க பாருங்களேன். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவை சேர்ந்த திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல போட்டியிட போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. செயல் வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றிருக்காங்க. உண்மையில எங்க தான் சார் போட்டி ரொம்ப ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கு. இல்ல தோழர், இதுல என்ன பெரிய சஸ்பென்ஸ்? நான் நினைக்கிறேன் தலைவர் எங்க போட்டிடுவார்னா எது சின்ன தொகுதியோ அதை பார்த்து தான் தேர்வு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எதனால சார் சின்ன தொகுதி? ஏன்னா மேனேஜ் பண்றது ஈஸி. நீங்க எல்லா இடத்துக்கும் நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும் இல்லையா? தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க பிரச்சாரத்துக்கு போகணும், அட்லீஸ்ட் மண்டல மாநாடுகள் போடணும், கேம்பெயின் போகணும். அப்போ அந்த மொத்த தமிழ்நாடை பார்க்கும்போது உங்க தொகுதியில நீங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக சின்ன தொகுதியாக இருந்தாலும் லாஸ்ட் ஒரு 3 days கூட நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நான் சொல்றதுன்னா சின்ன தொகுதினா ராயபுரம் தொகுதி இருக்கு சார். சேகர்பாபுக்கு எதிராக நிறைய தொகுதிகள் சின்ன தொகுதிகள் இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவார். பட் தொகுதி முக்கியம் இல்லை, எங்கே நின்னாலும் என்ன சொல்றது வெற்றி உறுதி. ஹிமாலய வெற்றி. ஹிமாலய வெற்றிங்க. ஓகே. இல்லை சார், வட சென்னையில் தான் திரு விஜய் அவர்கள் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரி யாதவ் அர்ஜுனா சொல்லியிருந்தாரு. அதை பற்றி தான் அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கிட்ட கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனா எழுப்ப அவங்க கனவு பண்ணிட்டு இருக்காங்க, டீப் ஸ்லீப்ல இருக்காங்க சார். அதான் கனவை சொல்லுன்னு சொல்றாங்க. அதுதான் அவங்க நீங்க முதல்ல எழுந்துறீங்க, அவங்க கனவுல இருந்து முதல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னொரு பக்கம் தாவேகா பக்கம் யாருமே கூட்டணியும் வரல. இப்பதான் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களோட ஆதரவு இருக்கு. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சப்போர்ட்ன்றது அது எல்லாருமே தரலாங்க, யார் வேணா கொடுக்கலாம். அதுக்கும் இதுக்கு சம்பந்தம். பட் கூட்டணி வரலன்றது அதுவும் தப்பு. நாங்க தான் முடிவு பண்ணணும் கூட்டணி யார் வேணும் வேணான்றது. புரியுங்களா? அந்த தான் எங்களுடைய முடிவு தான் அங்கே இறுதி. ஸோ எல்லா முடிவுகளையும் கூட்டணி குறித்து தலைவருக்கு அந்த அதிகாரத்தை மக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்களே. சார் கூட்டணி இல்லாதன்றதுனால தாவேகாக்கு எந்த வகையிலுமே பின்னடைவு இல்லைன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் அனலைஸ். இப்போ ஒரு எக்ஸ் கட்சின்னு இருக்குது, திமுக இருக்குது. திமுகவுடைய ஓட்டு வங்கிகள் இருக்குல்ல, ஓட் பேங்க், அது உடஞ்சி எங்கள்கிட்ட வரும்போது, விசிகேவுடைய ஓட்டு வங்கி உடஞ்சி எங்கள்கிட்ட வரும்போது, காங்கிரஸோட ஓட்டு வங்கி எங்கள்கிட்ட வரும்போது, நாம் தமிழர் ஓட்டு வங்கி அடிச்சு நொறுக்கிட்டு இந்த பக்கம் வரும்போது எந்த கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்கிறது? அதே நிறைய பர்சன்டேஜ் இருக்கும். அதுதானே. அப்போ மக்கள் தானே, அதாவது மக்களோட தானே கூட்டணி. நாங்கள் கூட்டணி என்பது எங்களுக்கு செகண்டரி தான், தட்ஸ் நாட் த பிரைமரி ஃபோக்கஸ். ஸோ இதுதான் கள நிலவரமா சார்? நீங்களே போய் விசாரிங்க நிலவரம் என்பது. என்னன்னா ஒரு சைடு 25ங்கிறாங்க, ஒரு சைடு 30ங்கிறாங்க. உண்மையிலே என்னதான் ஃபிகர் கரெக்டான ஃபிகராக இருக்கும்? இல்லைங்க, இங்கே தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும். மக்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள், யாரை நம்புகிறார்கள். இது எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி, இட் இஸ் நாட் அ எலெக்ஷன் விச் வில் கம் இன் எவ்ரி 5 years, ஒன்ஸ் இன் 50 years இட்ஸ் கோயிங் டு கம். புரியுதுங்களா? இதே மாதிரி அது ஒரு ஃபினாமினா. இது ஒரு பெரிய ட்ரெண்டை செட் பண்ணும் தமிழ்நாட்டில். அடுத்த 30 ஆண்டுகளுக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் செட் பண்ண ஒரே ஒரு தேர்தல். அதுதான் மாற்றத்துக்கான அறிகுறின்றாரா திரு விஜய் அவர்கள்? ஆமாம். ஏன்னா இன்னொரு சைடு சார், இப்போ கூட்டணின்றதை நம்ம தாவேகா பற்றி பேசணும். இப்போ திமுக காங்கிரஸ் இடையே அந்த கூட்டணியே ரொம்ப சலசலப்பாக போயிட்டு இருக்கு. 39 சீட்லாம் கேட்குறாங்களாம். இது கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்கா சார்? அது எதுக்கு நம்மளை பற்றி அதை பற்றி நமக்கு கவலை? நம்ம வில் ஃபோக்கஸ் ஆன் நம்மளுடைய டாஸ்க் என்ன, அதை வந்து போயிட்டுருப்போம். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தொடர்ந்து தாவேகாக்கு ஃபேவராகவே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவரோட பார்வை எப்படி சார் பார்க்குறீங்க? தலைவர்களை விட அடிமட்டத்தில் இருக்க தொண்டர்களுக்கு கள நிலவரம் என்னன்னு தெரியும். காங்கிரஸுடைய ஓட்டர்ஸ் யார் பக்கம் போகிறாங்க?
அதான் முக்கியம். தே ஆர் ஆல்ரெடி வித் டிவிகே. எப்படி சார் சொல்றீங்க? அவங்க உறுதியாக நான் சொல்கிறேன். ஏன்னா எப்போதுமே முடிவுகள் வந்து கீழே இருந்து கொடுக்கப்படுற அழுத்தம் தான் அரசுகளை முடிவெடுக்க வைக்கும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம ஊரில் நடந்த ஜல்லிக்கட்டு அடிமட்ட கிராஸ் ரூட்லேருந்து எழுந்த ஒரு போராட்டம். விவசாயிகள் போராட்டம் எங்கே டெல்லியில் நடந்தது, கிராஸ் ரூட்லேருந்து நடந்தது. அந்த இங்கேருந்து கொடுக்குற புஷ் தான் மேலே வந்து முடிவுகளை மாற்றி அமைக்குது. புரியுதுங்களா? இப்போ அப்படி ஒரு புஷ் கீழேருந்து கொடுக்கப்படுது இல்லை. அந்த சென்டிமெண்ட்டான அந்த பந்தம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் நேற்று சொன்னோடனே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டாரு. அது எப்படி உண்மையிலேயே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு? மக்கள் அப்படிதான் நேசிக்கிறாரு. குட்வில் அப்படின்றது, நான் வந்து ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட் அப்படின்றத ஒரு நாளில் கட்டமைக்கவே முடியாது. இட் டேக்ஸ் லாட் ஆஃப் இயர்ஸ். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் தலைவர் வந்து ஒரு கடந்த 30 ஆண்டுகளாக பில்ட் பண்ண ஒரு குட்வில். அந்த குட்வில்லை நீங்கள் வந்து ஈஸியாக மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாது. என்னடா இவர் வந்தால் இவ்வளோ பேர் கூட்டமாக கூடுறாங்க, ஓடுறாங்க, ஆடுறாங்க, என்னடா இவங்க அப்படின்றத மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு குட்வில்னா என்னன்னே தெரியாது. அவங்க பில்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆசைப்படல. தே ஹவ் நாட், அந்த குட்வில்ன்ற கான்செப்டே அவங்களுக்கு தெரியாது. அவங்க கமாடிட்டியாக பார்ப்பாங்க. இந்த காசு கொடுத்தா ஓட்டு போகிறான் போய் போட அப்படின்றது தான். அவனுக்கு நான் காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்ற மனநிலையே எல்லாரையும் பார்த்து குட்வில்னால் என்னன்னு தெரியாது. இப்போ அதை நீங்கள் வந்து அந்த நிலையிலேருந்து எடுத்து பார்த்தா தான் தெரியும். மக்கள் ஏன்டா என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க, நான் எதுக்கு அவங்க மேலே அவ்வளோ பாசமாக இருக்கும். விஜய் அவர்களே இதை எதிர்பார்க்கலையா இவ்வளோ ஆதரவு? இல்லைங்க, அவருக்கு தெரியுங்க, ஹி நோஸ். ஆனால் இப்போ வந்து அவர் ஒரு தலைவர் வந்து ஒரு ஐ திங்க் வேலூரில், ஐ மீன் கரூரில் தான் நினச்சேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் வேற மாதிரி நினச்சேன். ஆனால் இப்போ வந்து ஈரோடு, இப்போ வந்து நான் வேற மாதிரி, எனக்கு கரூரில் பேசும்போது தான் இப்போ எனக்கு வேற மாதிரி எனக்கு தெரியுது. வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச். அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு வந்து அது எப்போதுமேங்க லீடர் அண்ட் மக்கள் அந்த இன்டராக்ஷன் இருக்குல்ல, அந்த பாண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ரியலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் லெவல் கிடைக்கும் பாருங்க. அதை வந்து நீங்கள் உண்மையிலே அதை நீங்கள் வளர்த்து எதிர்பார்த்து அதை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன செடி வைக்கிறீங்க, அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, தண்ணி ஊற்றிட்டு இருக்கீங்க, வளருது. ஒரு நாள் வந்து அதுலேருந்து ஒரு பழம் கிடைக்குது, முதல் பழம் கிடைக்குதுல்ல, அதை நீங்கள் சாப்பிடும்போது அதோடைய சுவையும் 2 பேருக்குமே அந்த எமோஷனலாக கிடைக்கும். அதை ஒருத்தன் வெட்டம் வரான்னும் போது உங்களுக்கு எவ்வளோ வலி இருக்கும். அதுதான் அது, அந்த கோவத்தோட வெளிப்பாடு. நீ வந்து என் மக்களை அவ்வளோ ஆசையாக இருக்காங்க என்னை பார்க்கறதுக்கு, நானும் அவங்கள இப்போ சந்திக்கிறது ஆசையாக இருக்கிறேன். ஆனால் அதை முட்டுக்கட்டை போட்டோன்னா, ஸோ அதுதான் வந்து திமுகவுக்கு வந்து பயமாக ஏற்பட்டு அதை அவங்க புரிஞ்சிக்க முடியலங்க. இந்த பாண்ட் இருக்குல்ல, இது அவங்களால என்னடா இது நான் அதான் சொல்கிறேன், என்னடா இது வேற மாதிரி நடக்குது, எல்லாம் எதுக்கு ஓடுறாங்க, பின்னாடியே ஓடுறான், அவ்வளோ பேர் வராதுன்னு சொன்னால் கூட வரான், என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங். அப்போ அவங்களை எப்படி அவங்க பிராண்ட் பண்ணுறாங்கன்னா, இவங்கெல்லாம் முட்டை பசங்க, தற்கொலைன்னு. ஆனால் அதை பயந்துட்டாங்க சார் அவங்க. ஆமாம், அந்த வார்த்தையை இப்போ பயன்படுத்துறது இல்லை. ஆமாம், ஏன்னா தெரிஞ்சு போச்சு. பேக் ஃபயர் ஆகுது. ஆமாம், பேக் ஃபயர் ஆகுது மட்டும் இல்லை, இது அப்படி கிடையாது. இட் இஸ் பியாண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு வெல் க்ளூட் பாண்ட் இது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பிரிக்கவே முடியாது. இதை நீங்கள் வந்து அடித்து உடைக்கவும் முடியாது. நீங்கள் இப்போ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணதுன்னா, நான் அந்த காசு தரேன் வா அப்படின்னா வந்துடுவாங்க, லேப்டாப் தரமா தான் வந்துடுவாங்க. ஆனால் இங்கே அப்படியே ரிவர்ஸ், லேப்டாப் கொடுத்தாங்கன்னா நான் வாங்கி வச்சுப்பேன், நான் வரமாட்டேன் அப்படின்னால. சரி, இந்த வாட்டி காசும் கொடுக்குறாங்க, லேப்டாப்பும் கொடுக்குறாங்க, மகளிர் 5000 ரூபா கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டியும் இவங்க தாவேக்காக்கு தான் வாக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தலைவர் கையை தூக்கிட்டு சொல்கிறாரு வாக்குறுதி. அதுதாங்க எடுபடும், அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக அது ஒர்க் அவுட் ஆகுன்றீங்க? டெஃபினட்டாக. ஸோ இறுதியாக ஒரு விஷயம் சொன்னார் சார், இந்த கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னார். ஆமாம், அது நீங்களே சொல்லுங்க சார், என்னதான் சார் இந்த கல்லாப்பெட்டி? என்னங்க நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க? இங்கே வந்து கூட்டணியில் தத்துவம் மட்டுமே பேசப்படுதா, இல்லை கேடட்ஸ் இருக்காங்கல்ல, உறுப்பினர்கள் மட்டுமே அதை வச்சு பேசப்படுதா, ஸ்வீட் பாக்ஸு இங்கே பேசப்படுதா? ஸ்வீட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸ்வீட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸ்வீட் பாக்ஸை இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி இங்கே நான் சொல்கிறேன். இப்போது லெட்ஸே டிஎம்கே வந்து ஒரு 10 சீட்டு ஒரு எக்ஸ் பார்ட்டிக்கு கொடுக்குதுன்னு வைங்க, XYZ பார்ட்டிக்கு கொடுக்குது. அந்த 10 சீட்டுக்கு இந்த ஒரு சீட்டுக்கு ஒரு 5 கோடி அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஓகே, 15 20 கோடி உங்களுக்கு வந்துடுது. யார்? அந்த கட்சி ஓனருக்கு வந்துடுது. அந்த கட்சி ஓனர் என்ன பண்ணுறாரு? அடுத்தது என்ன பண்ணுறாரு? அவர் வச்சுக்கிறாரு, இல்லை செலவு காசு. ஏங்க அது மட்டும் தர மாட்டாங்க.
அவர் என்ன பண்ணுவார், இந்த எந்த இப்போ 10 சீட்டு நமக்கு 10 சீட்டில் யாரெல்லாம் போட்டி போடுறீங்க வாங்க வேட்பாளருக்கு கொடுப்பாங்க. வேட்பாளர். நீங்கள் வேற என்னங்க இவ்வளோ அப்பாவே இருக்கீங்க, 10 பேர் வேட்பாளரை பண்ணி நீ கொண்டா ஒரு 2 கோடி. ஓகே, புரியுதுங்களா? இங்கே இந்த ஸ்மாலர் பார்ட்டிஸ்க்கு அதாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு தூய சக்தியாக நீங்கள் வளர்ந்து வரணும்னா கல்லாப்பட்டி கூட்டணி வைக்கணுமா? தேவையில்லை, வைக்கக்கூடாதுல்ல. அதை தான் வந்து கிளியராக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம், கல்லாப்பட்டி கூட்டணி, கல்லா கட்டுறது தானங்க இதுக்கு பேர். ஸோ அதான் கல்லாப்பட்டி கூட்டணின்றது ஒருத்தமாக உடச்சி விட்டாரு. ஆமாம், பாவம் சார் போட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க சார் நீங்களே. ஏங்க இப்போ அந்த கட்சியால் இங்கே தமிழகத்தின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய கட்சி அது கண்டிப்பாக கிடையாதுல்ல. என்ன நோட்டு சீட்டும் தானே, நோட்டு சீட்டும் தான். அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு அவங்க திமுக கூட்டணி இல்லைன்னா நத்திங். ஸோ ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து வர்றவங்க எல்லாத்தையும் கூட்டணியில் சேர்த்துக்கிறாரு. அவங்க 10 ஓட்டு கூட ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுதுன்னா திரு விஜய் அவர்களோட வரவங்க லெட்டர் பேட் கட்சி இருந்தால் கூட அதாவது முரசொலி மாறன் ஒன்ஸ் அப்பான டைம் சொல்லுவார், எவனாவது ஒரு ஆட்டோவில் கட்சி கட்டி காட்டிட்டு போனாங்கன்னா அவனை கூட கூட்டணி கூட்டு வந்துடுறீங்களாப்பா நீங்கள் அறிவாலயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ பயம், அவ்வளோ டெஸ்பரேஷன். 10 ஓட்டு இருக்குன்னா என்கிட்ட வாங்க கூட்டணிக்குன்றாங்க, 10 ஓட்டு என்கிட்ட இருக்குன்னா கூட வாங்க கூட்டணிக்கு அப்படின்றாங்க. அது சார் அவ்வளோ பயம் இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் அவ்வளோ பயம். தேர் சோ ஸ்கேட். ஏன் விஜய் அவர்கள் வந்து அவ்வளோ வாக்கு பிரிச்சிருவாருன்ற பயம்? ஆமாங்க, அவர்களுக்கும் என்னதான் அவங்க வந்து வேறு உலகத்தில் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அவங்க கையில் இருக்குது, ரைட்? அவங்களுக்கு பெண் நிறுவனம் போல் நிறுவனங்கள் இருக்குது. அது இல்லாமல் தனியாக துணை முதல்வருக்கு தனியாக நிறுவனங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் ஆய்வு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சைடு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லா சைடும் பண்ணி ஒரிஜினல் ரிப்போர்ட் கொடுப்பானா இல்லையா? கண்டிப்பாக கொடுத்துருவோம். அப்போ அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? ஸோ அதோட வெளிப்பாடு தான், அதோட வெளிப்பாடு தான் இது. உண்மையே பாருங்கள், நான் எதுக்கு சொல்ல, இன் ஃபியூச்சரில் திமுகவும் அதிமுகவுமே கூட்டணி வைக்கும் சார். இது பெரிய நீங்க வேணா பாருங்க. அதுக்கு தான் விஜய் அவர்கள் தான் காரணமாக இருக்க போறாங்க. நீங்க பாருங்களேன், இது நடந்தாலும் நடக்கும். பெரிய விஷயம் சார் இது, உறுதியா. ஸோ அதுதான் வந்து இறுதியாக அவர் சொல்றப்போ அந்த விசில் புரட்சி தான் அதோட காரணம்னு எடுத்துக்கலாமா? விசில் புரட்சி தான். இட் இஸ் நாட் நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் ஒரு சாதாரண எலெக்ஷன் கிடையாது. இங்கே வந்து இந்த 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 பேய்க்கு 5 வருஷம், இந்த பிசாசுக்கு 5 வருஷம் மாற்றி மாற்றி கொடுத்துற அது எண்டு. தட் கேம் எண்ட்ஸ். இனி வந்து இட் இஸ் அ நியூ கேம் வேர் உண்மையில் ஹானஸ்டாக இருந்தும் நீங்கள் பெரிய உச்சத்துக்கு போக முடியும். அதுக்கு அந்த வில் தான் தேவை. நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஹானஸ்டி ரொம்ப முக்கியம். எந்த இடத்துக்கும் எல்லா உயரத்துக்கும் நம்ம போக முடியும் ஹானஸ்டி இருந்ததுன்னா. ஒருத்தன் வந்து பெரிய ஆள் ஆகிறதுக்கு தப்பு பண்ணி தான் காசு கொடுத்து தான் காசு செலவு பண்ணி தான் வந்து ஆட்சியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஹானஸ்டி இருந்தாலே போதும். மக்களுக்கு கரப்ட் வேணுமா, ஹானஸ்ட் பீப்புள் வேணுமா? ஹானஸ்ட் தானே. அப்போ ஹானஸ்ட்டாக ஒருத்தன் இருக்கும்போது அது மக்களுக்கே தெரியுங்க. சார் நான் இந்த ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து கேட்கக்கூடாதான், பல பேர் வந்து இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனஸ்ட்ன்ற பற்றி விஜய் அவர்கள் பேசுகிறாரு, ஆனால் அவர் குடும்பத்தையே அவர் வந்து ஒதுக்கிட்டாரு அப்படின்ற அந்த விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்காங்க சார். ஏங்க அது பர்சனல், அப்படி ஒதுக்கிட்டாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அது போய் பர்சனல் தான் அது. ஆனால் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களா? அப்படிதாங்க பேசுவாங்க. இந்த அரசியல், அதாவது சொல்கிறேன், இங்கே அரசியல்னாலே அது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து எந்த அறமும் இல்லாத மனிதர்கள் அதிகமாக இருக்கிற இடம். அறம் உள்ள மனிதர்களும் இருக்கிறாங்க, ஆனால் அவருக்கு ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதுதான் தூய சக்தி வர்சஸ் தீய சக்தி. எல்லாமே அதுக்குள்ளே எல்லாமே அடங்கும். கல்லாப்பட்டி கூட்டணி வாய்ப்பு இல்லை எங்கள்கிட்ட, தேர்தலுக்கு போனோம் வாய்ப்பு இல்லை எங்கள்கிட்ட. அப்போ நீங்கள் எப்படி வச்சு நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. அப்போ ஸோ அதை தான் கூட பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட ஒரு நடிகையை ஒப்பிட்டு பேசினதெல்லாம் அவருக்கே பேக் ஃபயர் ஆச்சு. அவர் மன்னிப்பு கேட்டார் இல்லையா? ஆமாம். ஓகே சார், நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.